அம்மாவுக்கு என்னப்பா ஆச்சு? என்னன்னே தெரியலம்மா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அம்மா இந்தாங்கம்மா, தண்ணி குடிங்கம்மா. என்னாச்சுமா? எதுக்குமா மயக்கம் போட்டீங்க? காலையில இருந்து சாப்பிடலையாமா? ஆமா, அம்மா காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. நீங்க சொல்றத கேட்காம போயிட்டீங்கன்னு சோகத்துல அம்மா சுத்தர ஒரு பருக்க கூட அம்மா வாயில இறங்கல. எனக்கு கூட கொடுக்காம ஃபுல் கட்டு கட்டினா அம்மா. மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொல்றத நம்பவே முடியல. என்னன்னு கண்டுபிடிப்போம். அம்மா, நான் உனக்கு காலையில சாப்பிட சொன்னேனுமா, நீ சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்க மாட்டேதானம்மா? எட்டி அமைதியா இருடி, நான் சாப்பிட்டேன்னு சொல்லி விட்டுறாதடி. அப்படா நீ எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்துன்னு சொல்லுமா, அப்பதான் நான் சொல்லிவிட மாட்டேன், இல்லைன்னா அப்பாட்ட சொல்லி விட்டுருவேன். உங்க அப்பா அடிக்க வந்துட்டாருடி, நான் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன் போல. அடிக்க வந்துட்டாரு, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சிட்டேன். தெரியுமா, எனக்கு அப்பவே தெரியுமா. சரி சரி சரி, அதெல்லாம் கண்டுக்காத. இப்ப மட்டும் பாரு என் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம்மா, நான் சொன்னதை கேட்காம நீங்க போயிட்டீங்கல்ல, அந்த கஷ்டத்துலதாம்மா எனக்கு சாப்பாடே இறங்கலம்மா. சரிம்மா, இனிமே நான் சொல்றத கேக்குறோம்மா, வாமா சாப்பிடலாம். வரம்மா. கால் தாம்மா கொஞ்சம் வலிக்குதுமா, வலி தாங்க முடியலம்மா. மயக்கம் தானே அம்மா போட்டு விழுந்துச்சு, இப்ப கால் வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. அம்மா ஏதோ தில்லாலங்கடி வேலை பாக்குது, என்னன்னு பாப்போம். நான் வேணா காலை அமர்த்தி விடுவாமா? வேணாமா திவ்யா, நீ போய் ரெஸ்ட் எடுமா, நான் அமர்த்தி விடுறேன் அம்மாவுக்கு. இததான் எதிர்பார்த்தேன். என்னைய அடிக்க வந்திரு. அஞ்சு வாமா, காலை அமர்த்தி விடுறேன். ஓஹோ, அம்மாவோட பிளான் இதானா? அப்பா அடிக்க வந்ததுனால அவரே காலை அமர்த்த வைக்கிறாங்க. நம்ம போய் ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாப்போம். போர் அடிக்குது, யாராச்சும் வம்புளுக்கு போவோம். அங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் பண்ணுவோம், எங்ககிட்டே வா. என்னைய அடிக்க வந்திரு, கைய ஓங்கினிரு, காலமுத்தும் காலமுத்தும். பாஞ்சு போதுமாமா, இன்னும் அமர்த்தணுமாமா? போதுங்க, லேசா தலைய வலிக்கிற மாதிரி இருக்கு. காப்பி மட்டும் போட்டு கொடுத்துறீங்களா? காப்பி தானம்மா, இந்த உடனே போட்டுக்கணும் தானம்மா. சரிங்க, அங்க கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, அதையும் கழுவிடுங்க. என்னால முடியலங்க, இடுப்பெல்லாம் வேற வலிக்கிற மாதிரி இருக்கு. தெரியாம கையை ஓங்கிட்டேன், அதுக்கு நல்லா நம்மள வச்சு செய்யறா. இவ உண்மையிலே மயக்கம் போட்டு விழுந்தாலே டவுட்டா இருக்குதே. எனக்கு தெரியும் இவ மயக்கம் போட்டு விழுந்திருக்க மாட்டா, நம்ம கையை ஓங்கினாலதான் அப்படி நடிக்கிறா. வேற வழி இல்ல, போய் பாத்திரத்தை விளக்கிட்டு டீ போட்டு கொண்டு வருவோம்.